ப்ரைஸ் லார்ட். தேங்க்ஸ் பிரதர். ஸோ அருமையான ஆராதனை, மியூசிக் ப்ளே பண்ண பிரதர்ஸ்க்கும் சிஸ்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாள் வார்த்தையப்பா நீர் ஆசீர்வதித்து தாங்க. என்னை சிலுவையின் நிழல் மறைத்து ஆண்டவரே நீங்கள் பேசுங்கப்பா. என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை அறியும், என் சத்தத்திற்கு செவி கொடும் என்று அப்பா யோவான் 10ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறபடி இந்த நாளில் நான் இந்த வசனங்களை பேசும்போது யார் யாருக்கு தேவையான வார்த்தைகளை அவர்களுக்கு அவர்களோடு பேசட்டும் அப்பா. உங்கள் சத்தத்தை ஒவ்வொருவரும் கவனிக்கட்டும் ராஜா. அதுக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஸோ கடந்த வாரம் நான் ஒரு சாட்சி கேட்டேன். ஒரு வயசான அம்மா அந்த சாட்சி கொடுத்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 65 வயசுக்கு மேலே அவங்களுக்கு வயசு. அப்போ அந்த இன்டர்வியூ பண்ணுறவங்க கேட்குறாங்க, இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற வயசில் இன்னும் நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்களேம்மா, உங்களுக்கு கஷ்டமாக இல்லையான்னு கேட்டாங்க. கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக, அந்த அம்மா தான் கடந்து வந்த அந்த பாதையெல்லாம் சொல்லும்போது எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு. அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் பாடுபட்டிருக்காங்க அவங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு அவங்களே அறியாத ஒரு சந்தோஷத்தினால அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, எனக்கு ஆண்டவர் பலன் கொடுத்துருக்காருமா, அதனால் நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஏன்னா என் வயசில் எத்தனையோ பேர் முட்டி வலி கால் வலின்னு சொல்லிட்டு அப்படியே சோர்வாக படுத்திருக்காங்க. நான் அதனால் எனக்கு ஆண்டவர் எனக்கு இந்த பலன் கொடுத்துருக்காரு. நான் இந்த வேலை செஞ்சு எனக்கு பசங்கள்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க. ஆனால் நான் இன்னைக்கு நான் யாரையும் சார்ந்தில்லை, நான் வேலை செஞ்சு அந்த பைசால நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது அந்த சாட்சி கேட்கும்போது தான் எனக்குள்ளே இந்த வார்த்தை வந்தது, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு. அவங்க எத்தனையோ நினச்சிருக்கலாம், புலம்பிருக்கலாம் எனக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. ஆனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஆண்டவர் என்னை பலப்படுத்தியிருக்கார், அவர் என்னை பலப்படுத்தியிருக்கார், அவருடைய பலத்தில் தான் நான் இந்த வேலையை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு சாட்சி சொல்கிறதில்ல. அந்த ப்ரோக்ராம் எத்தனையோ பேர் பார்க்குறாங்க. உலகத்தில் இருக்கிற எங்கேயோ இந்தியாவிலேருந்து தான் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் இங்கே ஜெர்மனியில் உட்காந்து நான் அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்கேன். அப்போ அவங்க எத்தனை பேருக்கு சாட்சியாக இருக்காங்க, எத்தனை பேர் அவங்க பலப்படுத்துகிறாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம பைபிள்லேருந்து ஒரு 3 கேரக்டர் பார்க்க போகிறோம். அந்த 3 கேரக்டரும் இது எல்லாமே உண்மை, சத்தியம். வேதத்தில் எழுதியிருக்கிற எல்லாமே பொய் கிடையாது, எல்லாமே சத்தியம். அந்த மனுஷர்கள் எப்படி தங்களை பலவீனர்கள்னு நினச்சாங்க. ஆண்டவர் அவர்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருந்தார். ஆனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, எங்களால் இதை முடியாதுன்னு நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் தான் ஜெயிச்சார். ஆண்டவர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றினார். ஸோ அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது மோசே. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துலேருந்து தொடர்ந்து அது படித்தோன்னா 10வது வசனம் வரைக்கும். மோசே பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். மோசே பிறக்கும் போதே ஒரு பெரிய போராட்டத்தில் தான் அவர் பிறந்தார். அவர் பிறக்கும்போது பார்வோன் கட்டளை கொடுக்குறாரு, என்னென்னு எல்லா எபிரேய ஆண் பிள்ளைகளையும் நீங்கள் கொன்னுடுங்க அப்படின்னு. ஆனால் அவங்க அம்மா ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தினால குழந்தைய முடிஞ்ச அளவுக்கு அவங்க சில மாதங்கள் வைத்திருந்து அதுக்கு மேலே அவங்களால முடியாமல் நைல் நதியில் போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இளவரசி மோசேவை வளர்க்குறாங்க. இந்த கதை எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இப்போ மோசே நல்ல அரண்மனையிலேயே வளர்றார். அவர் வளரும்போது நல்லா அவர் எல்லாவற்றிலும் கற்று தேறுகிறார். ஆனால் இப்போ ஒரு காலத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒரு எகிப்தியனும் ஒரு எபிரேயனும், எபிரேயர் அடிமைகளாக வேலை செஞ்சாங்க எகிப்தில். அப்போது இந்த எகிப்தியன் என்ன பண்ணுறான்னா, அந்த எபிரேயனை கொடுமையாக அவனை ட்ரீட் பண்ணுறான். ட்ரீட் பண்ணும்போது மோசே பார்க்குறாரு, அவருக்கு முடியல. அப்போ என்ன பண்ணுறாரு, அப்படி இப்படி பார்த்துட்டு அங்கும் இங்கும் பார்த்துன்னு எழுதப்பட்டிருக்கு. பார்த்துட்டு அந்த எகிப்தியனை கொன்று மணலில் புதைச்சிட்றாரு. அடுத்த நாளில் என்ன ஆகுதுன்னா, இப்போ எபிரேயர்கள் 2 பேர் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ மோசே போய் கேட்குறான், நீங்கள் 2 பேரும் சகோதரர்கள் தானே, ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அதில் ஒருத்தன் சொல்கிறான், நேத்தி அந்த எகிப்தினை கொன்னுட்ட, மணலில் போட்டு புதைச்சிட்ட, இன்னைக்கு என்ன கொல்றதுக்காக நீ பிளான் பண்ணுறியா அப்படின்னு சொன்ன உடனே மோசேக்கு, ஐயோ நம்ம பண்ணது யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சோமே,
ஆனால் தெரிஞ்சிச்சே அப்படின்னு பயப்படுறான். ஒரு பயம் அவனுக்குள்ளே வந்துச்சு. அதுக்குள்ளே பார்வோனுக்கு இந்த விஷயம் தெரிய வந்து பார்வோன் சொல்கிறான், மோசே எங்கே இருந்தாலும் அவனை கொன்னுடுங்கன்னு. இந்த ஒரு பயத்தின் நிமித்தம்தான் மோசே என்ன பண்ணுறாருன்னா மீதியான் தேசத்துக்கு ஓடுறாரு. மீதியான் தேசத்துக்கு போய் அவர் அங்கே ஒரு குடும்பம், அவருக்கு பிள்ளைகள் அப்புறம் மனைவி கல்யாணம் பண்ணிட்டு அந்த இடத்துல தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை வந்து மேய்ச்சிக்கிட்டு ஓரேப் மலைக்கிட்ட போகிறாரு. இப்போ இந்த இடத்துல தான் மோசேவோட லைஃப்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட். அந்த இடத்துல வந்து அவர் கர்த்தரை சந்திக்கிறார். அந்த முட்செடியில் வந்து கர்த்தர் பேசுகிறார். அந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் யாத்திராகமம் 3-4 அதிகாரத்தில் படிக்கலாம். நீங்கள் போய் தியானிங்க, ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அந்த இடத்துல கர்த்தர் பேசும்போது, மோசே, என் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலிடுறாங்க, அவங்களுடைய கஷ்டத்தை, அவங்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன். கேட்கறது மாத்திரம் இல்லை, எகிப்தியர்கள் அவர்களை படுத்துகிற வேதனைகளை நான் பார்த்தேன். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, உன்னை நான் அனுப்ப போறேன். அன்று அந்த இடத்துல என் ஜனங்களை விடுதலை செய்து அவங்களுக்காக நான் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கேன். ஒரு விசாலமான இடம், பாலும் தேனும் ஓடுகிற ஒரு இடம். அந்த இடத்துக்கு என் ஜனங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன். அவங்களுடைய கண்ணீரை நான் துடைக்க போகிறேன். அவங்க விடுதலையாக இருக்கிற ஒரு இடத்துக்கு நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன். அதுதான் அவருடைய பிளான். அப்போது மோசே எல்லாம் கேட்டுக்கிட்டு, அப்படியான்னு, அதுக்கு நீ தான் வந்து போகணும், நீ தான் எகிப்துக்கு போகணும், பார்வோன் இடத்துல பேசணும்னு சொன்ன உடனே மோசே சொல்கிறாரு, ஆண்டவரே என்னால் முடியாது, எனக்கு பேசுகிற திறமெல்லாம் கிடையாது, நான் திக்குவாய் மந்தனாவ் அப்படின்றாரு. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, வாயை உருவாக்குனது நான் அல்லவா, ஊமையினை உருவாக்கினது நான் அல்லவா, பார்வையுள்ளவனையும் பார்வை இல்லாதவனையும் உருவாக்கினது நான் அல்லவா, என்னிடத்திலே வந்து நீ சொல்றியா உன்னால் பேச முடியாதுன்னு, இல்லை நீ போ அப்படின்னு. அப்பவும் மோசே கன்வின்ஸ் ஆகல. மோசே சொல்கிறாரு, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமான யாரையாகிலும் அனுப்பும், எனக்கு நீதான் சித்தம் மோசே, உன்னை வச்சு தான் நான் வந்து திட்டம் பண்ணியிருக்கேன். ஆனால் ஆண்டவர்கிட்டயே சர்வ வல்லவர், அவர்கிட்டயே போயிட்டு மோசே சொல்கிறாரு, உமக்கு சித்தமான வேற யாரையாவதும் அனுப்பும். ஆண்டவர் சொன்னார், சரி ஓகே. அவருக்கு கோபம் உண்டாச்சான். அந்த இடத்துல வாசிக்கும்போது கர்த்தருக்கு கோபம் உண்டாகி, சரி உன்னுடைய சகோதரன் ஆரோன் உனக்கு வாயா இருப்பான், நீங்கள் 2 பேரும் போங்க, உங்களுடைய வாயா நான் இருந்து நீங்கள் 2 பேரும் பார்வோனுக்கு முன்பதாக பேச போறீங்க, நான் பல அற்புதங்களை செய்ய போகிறேன், எல்லாவற்றையும் வந்து அவர் சொல்கிறார் மோசேக்கு. அந்த இடத்துல எப்படியோ கடைசியில் மோசே வந்து கீழ்ப்படிஞ்சு இப்போ மாமனார் கிட்ட போய் என்ன சொல்கிறாரு, சரி நான் என்னுடைய சகோதரர்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் போயிட்டு அவங்கள விசாரிக்கிறேன் அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோடனே மாமனார் வந்து ஆசீர்வதித்து அனுப்புகிறாரு. சரி மோசே போயிட்டு வான்னு. சரி இப்போ கிளம்பும்போது அந்த இடத்துல தான் இன்னைக்கு காலையில் வாசிக்கும்போது எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. யாத்ராகமம் 4 அதிகாரம் 19 பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார். எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் கர்த்தர் இப்போ இந்த வார்த்தையை தராரு? இப்போ மாமனார் இடத்துல சொன்னார், ஆனால் அதுக்கு அடுத்து மீதியான் தேசத்தில் தான் இன்னும் மோசே இருக்காரு. ஆனால் கர்த்தர் வந்து சொல்கிறாரு, உன் பிராணனை வாங்க தேடினாங்கல்ல அவங்க எல்லாம் இல்லை இப்போ, அதனால தைரியமாக போன்னு. அப்போ காரணம் வந்து அவர் திக்குவாயி மந்தனாவு அதெல்லாம் காரணம் கிடையாது. மெயின் ரீசன் வந்து இப்போ மோசே யோசிக்கிறார், அந்த இடத்துக்கு நான் போனேன்னா, நான் போயிட்டு அவங்க கிட்ட ஆண்டவர் பற்றி சொன்னேன்னா, அன்னைக்கு எப்படி எபிரேயன் வந்து நீ யார், எங்கள் மேலே யார் உன்னை அதிபதியாக வச்சது, நீ யார் எனக்கு தெரியும், உனக்கு இன்னும் யோக்கியமா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி மறுபடியும் வரும்னு சொல்லிட்டு தான் அவர் போகமாட்டேன்றார். இந்த பயம், மோசேக்குள்ளே இருந்த பயம் கர்த்தர் மோசேயை குறித்து வைத்த அந்த திட்டத்தை வந்து தடுக்க பார்த்தது. இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னா மோசேன்னா எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆண்டவருடைய மனிதர் அவர். கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இல்லை, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் மோசே கட்டளைகள் 10 அற்புதங்கள் சொன்னால் அது ஒரு பெரிய சரித்திரத்தை உருவாக்கியது. ஒரு பெரிய, அதாவது பழைய ஏற்பாட்டு கட்டளைகள் மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டது. அத்தனை ஜனங்களை இஸ்ரவேலிருந்து கொண்டு வருவது ஒரு சாமானியமான காரியம் இல்லை.
அந்த அந்த இடத்துல இருந்து கொண்டு வந்து கானானுக்கு கூட்டிகிட்டு போகணும். லீடர்ஷிப்னா என்னன்னு இந்த உலகத்தில் ஃபாலோ பண்ணுறாங்கள பெரிய பெரிய ஆட்கள், அது மோசே கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டாங்க. அங்கே தான் ஃபஸ்ட்டு லீடர்ஷிப்னா என்ன, ஹைரார்கின்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் அந்த ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. இப்படிப்பட்ட இவ்வளோ திட்டங்களை ஆண்டவர் வைக்கும்போது மோசே வந்து தன்னுடைய அந்த பயத்தினால, ஏதோ மனுஷங்க எனக்கு கொண்டுடுவாங்க, மனுஷங்க என்னை பற்றி பேசுனா நான் என்ன பண்ணுறதுன்னு அந்த பயத்தினால என்ன பண்ணுறாருனா, கர்த்தருடைய திட்டம் நிறைவேறாதபடி அவருக்கு தடையாக இருந்தார். அப்போ ஆண்டவர் வந்து இந்த இடத்துல சொல்கிறார், இந்த இடத்துல தான் மோசேயினுடைய பலவீனம், அந்த பயம் என்ற பலவீனம் அவரை தடுத்தது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், நீ போ, என் கிருபையை வைத்து நீ போ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் யார் ஜெயிச்சா? பயந்த மோசே ஜெயித்தானா? ஆண்டவருடைய திட்டம் தான் நிறைவேறிது. ஆண்டவர் மோசே குறித்த வைத்த திட்டம் நிறைவேறிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து ரெண்டாவதா பார்க்க போற ஆள் வந்து எலியா. எலியான்னு சொன்னாவே எலியா இஸ் ஈக்குவல் டு அக்னி. எலியானோடனே எனக்கு இந்த அக்னி தான் பிக்சராக வரும். அப்படிப்பட்ட வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. அதாவது சமாரியாவில் வந்து ஆகாப் என்ற ராஜா கிட்ட போயிட்டு அவர் சொல்கிறாரு, 3 வருஷம் மழை வராது, நான் இது கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே மழையே வரல. ஏன் தெரியுமா? அங்கே இருந்த ஜனங்கள் பாகால் என்ற ஒரு விக்கிரகத்தை வணங்கினாங்க. பாகால் என்ற விக்கிரகம் எதுக்கு ஸ்பெஷாலிட்டினா மழைக்கு. அப்போ வந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு எலியா சொல்கிறாரு, உன்னுடைய நீ வணங்குறல, இத்தனை பேர் வணங்குங்கிறீங்கல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் தேவன் மழையை தடை பண்ணார்னா யாருமே வர வைக்க முடியாதுன்னு 3 வருஷம் அதில் வந்து தண்ணி, மழை இல்லை, ஒரு பனி இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படி வல்லமையாக ஆண்டவர் வந்து எலியாவை உபயோகப்படுத்தினார். அது மாத்திரம் இல்லை, இவங்களுடைய தவறுகளை போய் எலியா கண்டித்து கர்மேல் பர்வதத்தில் என்ன பண்ணார்னா பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாம் வர சொன்னார். வர சொல்லி அந்த இடத்துல என்னாச்சுன்னா அவங்க அவ்வளோ கூப்பிட்டாங்க பாகால். ஆனால் பாகாலுக்கு காது இருந்தும் காது கேட்கல, அந்த விக்கிரகத்துக்கு காது இருந்தும் காது கேட்கல. ஆனால் அந்த இடத்துல தேவனுடைய வல்லமையை எலியா கூப்பிட்டப்போ கர்த்தாவே இறங்கும், கர்த்தாவே இறங்கும் சொல்லும்போது அந்த இடத்துல அந்த அக்னி வந்து அந்த பலியை பட்சித்து போட்டது. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் எலியாவை உபயோகப்படுத்தினார். இது மாத்திரம் இல்லாமல் 450 பாகாலின் தீர்க்கதரிசிகள் அன்னைக்கு வந்து சங்கரிக்கப்பட்டாங்க. இது வந்து ஆகாப் தன் மனைவியாகிய எசபேல் இடத்துல சொல்கிறான், எலியா வந்து இந்த காரியங்களை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அந்த எசபேல்ன்ற அந்த பெண் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு இதே நேரத்தில் நாளைக்கு வந்துட்டு எலியா வந்து எப்படி இந்த பாகாலின் தீர்க்கதரிசி மறிச்சாங்களோ அதே போல் எலியாவை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு வார்த்தை எலியாக்குள்ளே ஒரு பயத்தை உண்டாக்குச்சு. ஓடி போயிட்டு அந்த ஊரை விட்டு போயிட்டு அவர் போயிட்டு சூறை செடியின் கீழே படுத்துட்டார். அந்த அளவுக்கு அந்த பயம் என்ன பண்ணுது, அப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை ஆண்டவர் என் மூலம் நடத்தினார். ஆனால் அதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் மறந்து எலியா போய் சூறை செடியின் கீழே போய் படுத்துக்கிட்டார். இப்போ கர்த்தருடைய தூதன் வந்து எலியாவை தட்டி எழுப்புறாங்க, எலியா எலியா எழும்பு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ என்ன ஆகுதுன்னா எலியா எழும்புறாரு. என்னாச்சு, ஏன் இங்கே இருக்க அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, இல்லை நான் இவ்வளோ பக்தியாக நான் ஆண்டவருக்கு இருக்கேன், நான் இவ்வளவு பக்தியாக இருக்கேன், யாருக்குமே கர்த்தருடைய பயம் இல்லை, அந்த ஊரில் வந்து யாருக்குமே பயம் இல்லை, எல்லா தீர்க்கதரிசிகளும் கொண்டுட்டாங்க, கடைசியாக நான் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஆண்டவருக்கு தெரியாதா எலியா ஏன் அங்கே வந்து சூறை செடியில் கீழே இருக்காருன்னு தெரியாதா? இருந்தாலும் எலியாவினுடைய வெர்ஷன் எலியா என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்கறதுக்காக இந்த கேள்வியை கேட்கும்போது அவர் எசபேல் இப்படி சொன்னா என் உயிருக்கு பயந்து எதுவுமே சொல்ல மாட்டார். ஆனால் அதுதான் காரணம். ஆனால் அவர் என்ன சொல்லுவார்னா, நான் இவ்வளோ பக்தியாக இருக்கனே, நான் இவ்வளோ பக்தியாக இருக்கனே, நான் ஒருத்தன் தான் ஆண்டவருக்காக நிற்கிறேன், வேற யாருமே இல்லை அப்படிலாம் சொல்கிறாரு. சொன்ன உடனே சாப்பாடு கொடுப்பாங்க தூதர். கொடுத்த உடனே என்னாச்சுன்னா சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது. ஏன்னா நம்மளுக்கே அப்படி தான் இருக்கும். சில நேரத்தில் சோர்வாக இருந்தால், ரொம்ப சோர்வாக இருந்தால், ரொம்ப உற்சாகமே இல்லாமல் இருந்தால் நம்ம செய்கிறது 2 காரியம், நல்லா சாப்பிட்றது, நல்லா தூங்குறது. சாப்பிட்டு தூங்கணும். அது சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கிற அந்த சோர்வுனாலேயே யாரையும் பார்க்க பிடிக்காது, எதையும் போய் செய்ய தோணாது, போய் பேசாமல் தூங்கிடலாம். தூங்கினா நம்மளுக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்காது இல்லை, அதனால அதுதான் நம்ம செய்வோம். அப்படி தான் எலியாவும் செஞ்சார். போய் தூங்கிட்டார் அவர். திரும்பவும் தூதரை எழுப்புறாங்க, எலியா எழும்புன்னு சொல்லிட்டு ஆகாரம் கொடுக்குறாங்க.
இப்போ இந்த ஆகாரம் சாப்பிட்டு எலியா 40 நாள் ஓடுறாரு. எங்கே ஓடுறாரு? அந்த மலையில் மோசே சந்திச்சார்ல ஆண்டவரை, ஓரேப் மலை, அந்த மலைக்கு தான் இப்போ எலியாவும் ஓடுறாரு. ஆனால் இந்த ஆகாரம், இப்போ கொடுத்த ஆகாரம் வந்து எலியாவை தட்டி எழுப்புச்சு. நீ படுத்தது போதும் எழும்பு, நீ படுத்தது போதும் எழும்புன்னு. அந்த ஆகாரத்துக்கு இங்கே நம்ம எதுக்கு ஒப்பிடுறோன்னா, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. அந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கும் போது தான் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்குள்ளே இருக்கிற அந்த சோர்வு நம்மளை விட்டு போகும். அந்த படிக்க தோணாது. ஆனாலும் வேதத்தை, கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான் நம்ம இன்னும் ஓட ஓட நம்மளுக்கு பலன் கொடுக்கறதா இருக்கு. இப்போ மலைக்கு போயிட்டார், எலியா போயிட்டாரு. எலியாவே ஒரு வல்லமையான ஆள். அதனால சரி, கர்த்தர் உன்னோடு கூட அந்த இடத்துல பேசுவார்னு தூதர் சொல்லிட்டாங்க. இப்போ எலியா எதிர்பார்க்குறாரு, பெரிய காற்று வருது, பூகம்பம் வருது. எலியா எப்பவுமே இந்த பவர்ஃபுல்லான ஆளாக இருக்கிறதுனால அவர் நினைக்கிறாரு, ஓகே இப்போ கர்த்தர் பேச போகிறாருன்னு. ஆனால் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நான் பேச மாட்டேன், நான் பேசுகிற விதமே தனின்னு மெல்லிய காற்று வரும்போது தான் எலியா கேட்ட ஆண்டவர் பேசுகிறாரு. அப்பவும் கேட்குறாரு, என்ன எலியா உன் காரியம் என்னன்னு. அந்த வசனத்தை வாசிக்கலாம் நம்ம. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராகியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்க தரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். திரும்பவும் பார்த்தீங்கன்னா 14வது வசனத்துலேயும் இதே தான் ரிப்பீட் பண்ணுவார் அவர். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நீ ஒருத்தன் கிடையாது, 7000 பேர் இருக்காங்க. நீ ஏன் நினச்சிக்கிற நான் ஒருத்தந்தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் ஒருத்தந்தான் இவ்வளோ இல்லை, 7000 பேர் நினைக்கிறாங்க. அதுவே பொய். நீ ஒருவர் இல்லை, 7000 பேர் இருக்காங்க. அந்த வசனம் போடுங்க பிரதர். 18வது வசனம். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. இப்போவும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மோசே கிட்ட சொன்ன மாதிரி, எனக்கு நான் பெரிய திட்டம் இருக்குது மோசே, நீ போ, என் ஜனங்களை விடுவி, உன் பலவீனத்தை பற்றி பேசாத, உன் பயத்தை பற்றி பேசாதன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த இடத்துல எலியா கேட்ட அவர் லிஸ்ட்டு கொடுக்குறாரு. எலியா சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் அவர் வித்தியாசமாக பதில் சொல்கிறாரு. என்னன்னு, ஆகேசேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, நம்பர் 1. நம்பர் 2, நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. நம்பர் 3, ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. அவர் பாட்டு லிஸ்ட் போட்டு போறார். பெரிய பிளான் இருக்கு, எனக்கு உன்னை பத்தி பெரிய பிளான் இருக்கு, அதுல ஒரு சின்ன பகுதி தான் நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே உக்காந்துட்ட, இதுக்கு மேல என்னால போக முடியாதுன்னு அவர் லிஸ்ட் போடுறாரு. எலியா இது முடிஞ்சது, என் உயிரை எடுத்துக்கோங்கன்னா உயிரெல்லாம் எடுக்க முடியாது, போ போ அடுத்து நீ பண்ணு அப்படின்னு. ஆனா அந்த திட்டம் நிறைவேறுச்சா? நிறைவேறுச்சு. எலியா செய்தார், அபிஷேகம் பண்ணார், அவருடைய ஊழியத்தை எலிசா தொடர்ந்து செய்தார். ஹல்லேலூயா. அந்த இடத்துலையும் நம்ம பார்க்க முடியுது, எப்படி ஒரு பலவீனமாய் தன்னை நினைத்தானோ ஆண்டவர் அந்த இடத்துல என் கிருபை உனக்கு போதுன்னு அவர் வார்த்தையை அனுப்பி எலியா தன் பிரயாணத்தை தொடர அந்த ஆண்டவர் உதவி செய்தார். 3வதா பார்க்கலாம் கிதியோன். கிதியோன் மீதியானியர்கள் அவ்வளோ கொடுமை பண்ணாங்க. அதாவது இஸ்ரவேலர்கள் வயல்வெளியில் எல்லாவற்றையும் அவங்க கஷ்டப்பட்டு விளைச்சலை கொண்டு வரும்போது இந்த மீதியானர்கள் ஒன்று அழிக்கிறது இல்லைன்னா எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களை பார்த்து 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 கிதியோனுக்கு சோர்வாயிட்டு எப்பவுமே கிதியோனோட வேலை என்னன்னா அந்த விளைச்சலெல்லாம் எடுத்து ஒளிச்சு வைக்கணும். ஐயோ சத்தம் கேட்ட உடனே மீதியானர்கள் வந்துடுறாங்களா, ஐயோ எடுத்துகிட்டு போயிடுவாங்களான்னு இந்த பயத்திலேயே தன் வாழ்க்கை ஃபுல்லாக போயிடுச்சு. அந்த அளவுக்கு பயந்து 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 ஒரு இடத்துல இருக்கான். இந்த இடத்துல திடீர்னு ஒரு சத்தம் உடனே யார் மீதியானியாரான கர்த்தருடைய தூதர் கிதியோன் கேட்ட கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். கிதியோன் கேட்கிறான், நான் பராக்கிரமசாலியா? எங்க கர்த்தர் என்னோட இருக்கிறாரு? நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோமே, கர்த்தர் எங்க இருக்கார்? 13ஆவது வசனத்துல அவர் கேட்கிறாரு,
என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிடுவானேன்? கர்த்தர் இருந்தா நான் ஏன் இந்த கஷ்டப்படணும்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தாங்கன்னு எங்க முன்னோரெல்லாம் சொன்னாங்களே, அதெல்லாம் கேட்டோமே. அவ்வளோ அற்புதங்களை செய்த தேவன் எங்க, இப்ப ஏன் செய்ய மாட்டேன்றாருன்னு கேட்கிறாரு. அவரோட அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையில எங்களை ஒப்பு கொடுத்துட்டார். ஏன்னா அவன் ஒரு நன்மையும் பார்க்கல. அவனுடைய நாட்கள் எல்லாம் என்ன, இந்த பயத்திலேயே வாழ்றான். இந்த அதிகாரம் அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஆட்கள், நிறைய ஆட்கள், மீதியானியர்கள், அவங்கக்கிட்ட குதிரை இருந்திருக்கலாம், வேற விதமான ஆயுதங்கள் இருந்திருக்கலாம். அதெல்லாம் பார்த்து பார்த்து அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆமென். உன்னை அனுப்புகிற, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ பெருசா எதிர்பார்க்காத, உனக்கு கொஞ்சம் பலம் இருக்கா, இதோடையே போன ஆண்டவர் சொல்றார். அதுக்கு அவன் என்ன சொல்றானா, என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயின் குடும்பம், அவன் குடும்பத்தை பார்க்குறான், அவன் பேக்ரவுண்டை பார்க்குறான். நான் அவ்வளோ ஒன்றும் பெரிய குடும்பத்துலேருந்து வரல, நான் ஒரு சின்ன குடும்பம், சின்ன குரூப், மனாசே ஒரு சின்ன குரூப்லேருந்து நான் வரேன். என்னால் இதெல்லாம் பண்ண முடியுமா? நான் அற்பமாக எண்ணப்படுறேன். இந்த சொசைட்டியில் நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, நான் எதுலேயுமே அதில் பிலாங்காக இல்லை, நான் ரொம்ப சிறிய அற்பமான கூட்டமாக இருக்கேன் அப்படின்னு அவனுடைய பேக்ரவுண்டை தான் கிதியோன் பார்க்குறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானர்களை முறியடிப்பாய். என கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அதுதான் நம்ம பார்க்கிறோம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களிடத்தில் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அவங்க கிட்ட தான் கர்த்தர் கூடவே இருக்கும்போது அதோடைய பாதை, அதோடைய பலன் பெரிய காரியம். இந்த இடத்துலையும் கிதியோனை கொண்டு ஆண்டவர் சாதிக்கிறார். முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் கூப்பிடுறார், கிதியோன் இவங்களுக்கு விரோதமாக போகிறதுக்காக கர்த்தர் என்னை கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய அடையாளம்லாம் கேட்பாரு, நிறைய கர்த்தரையே டெஸ்ட் பண்ணுவார், அதெல்லாம் நடக்கும். அப்புறம் இவரும் கன்வின்ஸ் ஆகி கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. அப்போ கர்த்தர் பேசுவார், இத்தனை பேர் தேவையில்லை, நீ சொல்லு, யார் யாருக்கு பயம் இருக்கோ அவங்களெல்லாம் திரும்பி போக சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொல்லுவார், நிறைய பேர் வந்துடுவாங்க, ஓகே மீதியானியரை நம்ம அடிக்கலாமான்னு சொல்லிட்டு வந்த உடனே யார் யாருக்கு பயம் இருக்கோ அவங்கெல்லாம் திரும்பி போங்கன்னா போயிடுவாங்க. போயிட்டு ஒரு 20,000 பேர் தான் இருப்பாங்க. ஐயோ, இன்னும் இத்தனை பேர் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை 20,000 பேர்லேருந்து 3,000 ஆவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இத்தனை பேர் பத்துவாங்களான்னு அவன் கிதியோன் யோசிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், இது டூ மச், இத்தனை பேர் நம்மளுக்கு தேவையில்லை, இன்னும் நம்ம என்ன பண்ண போகிறோம், செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவார் கிதியோன் கிட்ட, இந்த ஆற்றண்டை கேட்டு கொண்டு போய் அந்த இடத்த தண்ணீர் குடிக்க சொல்லு, அதில் யார் யார் அந்த தண்ணியை நக்கி குடிக்கிறாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணு, யார் முழங்கால் படிக்கிட்டு குடிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுன்னு சொல்லுவார். கடைசியில் பார்த்தா 300 பேர் தான் இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் நீங்கள் போனீங்கன்னா எங்கள் பலத்தினால் தான் ஆச்சுன்னு சொல்லுவீங்க, இந்த 300 பேரை கொண்டு நான் அத்தனை பேர் எப்படி உங்களுக்கு ஒப்பு கொடுக்க போகிறேன்னு பாருங்கன்னு சொல்லுவார். அதே மாதிரி ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். மீதியானியர்களை கர்த்தர் கிதியோனின் கையில் ஒப்பு கொடுப்பார். அப்போது இவன் நான் சின்னவன் 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 நினச்சிட்டே இருந்தான். இப்போது அவங்கெல்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எங்கள் மேலே நீங்கள் ராஜா ஆயிடுங்க, எங்களை மீதியானர் கையிலேருந்து காப்பாற்றுனீங்கல்ல, எங்களுக்கு நீங்களே ராஜாவாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி கிதியோனை பற்றி படிக்கும்போது அவர் சொல்லுவார், நான் ராஜா இல்லை, கர்த்தர் தான் உங்களுக்கு ராஜா, நான் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு அவரை தாழ்த்துவார். ஆனாலும் ஒரு இடத்துல கிதியோன் ஒரு தவறு செய்வார். அந்த காரியத்துக்குள்ளே போக வேணாம், கர்த்தருடைய திட்டம் கிதியோனை வைத்து அது நடந்து முடிந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தாவீது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க? சார், 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சவுல் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொன்று போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவித்தான்.
ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், தாவீது வந்து ஒரு ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான். அவன் ஆனால் ஆடு மேய்க்கும் போது கர்த்தரோடு கூட ஒரு நல்ல ஐக்கியம் இருந்தது, நல்ல கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷனாக இருந்தான். அந்த மாதிரி ஸ்டேஜில் கோலியாத்தை பார்க்கும்போது தாவீதுக்கு ஒரு மேட்ராகவே தெரியல. கோலியாத்தை போய் தைரியமாக நிற்கிறான். ஆனால் சவுல் மக்கள் எல்லாம் இவன் நல்லா அழகாக இருக்கான், உயரமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவனை செலக்ட் பண்ணாங்க. ஆனால் அதே சவுல் பயந்தான், போயிட்டு கோலியாத்தை அடிக்க பயந்தான். ஆனால் தாவீது தைரியமாக கோலியாத்தை மேற்கொண்டான். ஆமேன். அப்படி இருக்கும்போது ஒரு காலத்தில் என்ன ஆகுதுன்னா, சவுல் தாவீதின் மேல் கொண்ட பொறாமையினால தொடர்ந்து போய் தாவீதை எப்படியாவது கொன்று போடணும்னு நினைக்கும் போது தாவீதுக்கு சில ஆசாரியர்கள் உதவி செய்வாங்க. அந்த ஆசாரியர்களை சவுல் கொன்னுடுவான். இந்த செய்தியை கேட்ட உடனே ஒரு பயம் தாவீதுக்கு பிடிக்கும். அப்போதான் அந்த சங்கீதம் 6ஆம் அதிகாரத்தையும் 42ஆம் அதிகாரத்தையும் அதில் படிச்சிங்கன்னா தாவீதினுடைய வியாகுலம் தெரியும். தாவீது சொல்லுவான், ஆண்டவரே என் எலும்பெல்லாம் நடுங்குது, என் உடம்பெல்லாம் நடுங்குது, ராத்திரியெல்லாம் நான் அழுது 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 என்னுடைய தலகாணியெல்லாம் நனைஞ்சு போச்சு, தலகாணி நனைஞ்சு படுக்கையே கண்ணீர் சிந்தது, அந்த அளவுக்கு நான் நொறுக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அழுவான். அழுது அழுது என் கண்ணெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் சோர்ந்து போயிடுச்சு ஆண்டவரேன்னு அழுவான். கர்த்தாவே நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, என் ஜெபத்தை கேட்குறீங்களான்னு அழுவான். அப்போ நான் ஆலயத்துக்கு போன நாட்கள் உண்டு. இன்னைக்கு நான் நினச்சி பார்க்குறேன், ஐயோ எத்தனையோ பேர் ஆலயத்துக்கு நான் கூட்டி கொண்டு போனேனே, இன்னைக்கு இந்த இடத்துல நான் இவனுக்கு சவுலுக்கு பயந்து ஒளிஞ்சிருக்கனேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தாவீது கண்ணீரோடு அழுவான். திரும்பவும் நான் ஆலயத்துக்கு போகிற நாட்கள் வராதா? எப்படி ஒரு சுனாமி அப்படியே கடலில் தண்ணீர் எல்லாரையும் அழிச்சு போடுமோ, அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் 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 ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு, எனக்கு இதுக்கு ஒரு வழி கிடைக்காதான்னு சொல்லிட்டு அவர் கதறல் 42ஆம் சங்கீதத்தில் எழுதியிருப்பார். ஆனாலும் தாவீது சங்கீதம் 27:1 சொல்லுவார், ஆனாலும் நான் தேவனை துதிப்பேன், நான் யாருக்கு பயப்பட மாட்டேன், கர்த்தரே என் பாதுகாவலர்னு சொல்லிட்டு தாவீது சொல்லுவான். ஹல்லேலூயா. தாவீது ஒரு காலத்தில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். கோலியாத்தை ஃபேஸ் பண்ணும்போது அவருக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் என்னென்னா, ஒரு காலத்தில் நான் சிங்கத்தை அடித்தேன், இப்படி ஆட்டை காப்பாற்றினேன், இந்த சாட்சிகளையே நினச்சி ஆண்டவரோடு இருந்து அவருக்குள்ள ஒரு அனல் இருந்தது. அதனால தான் கோலியாத்தை அவன் மேற்கொண்டான். ஆனால் நாட்கள் போக 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 கர்த்தரோடு இருக்கிற அந்த க்ளோஸ்னஸ் போன உடனே சவுலுடைய வார்த்தைகள் தாவீதை பலவீனமாக்கிட்டு இப்போ கதறான், ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறான். இந்த நேரத்தில் கர்த்தர் அமைதியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் விடுதலை கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். ஆமேன். ஸோ நம்ம 4 பேரை பார்த்தோம். ஃபஸ்ட்டு யாரு? மோசே, வெரி குட். 2வது கிதியோன், 3வது எலியா, 3வது கிதியோன், 4வது தாவீது. வெரி குட். நம்ம குறிப்பாக இன்னைக்கு மெசேஜ் அவ்வளோதான். மெயினாக ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற நமக்குள்ளே இருக்கிற பலவீனமே தடையாக இருக்குது. ஆனாலும் அப்படியே விடாமல் மோசேக்கு ஆண்டவர் எப்படி உதவி செய்தார், இல்லை அதே மாதிரி கிதியோனுக்கு எப்படி உதவி செய்தார், ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வழியில் நடத்தினார். ஆனால் கைவிட்டுடல. ஈவன் கிதியோனுக்கு டைரக்ஷன்ஸே கொடுக்குறாரு, நீ இங்கே போ இது பண்ணுன்னு சொல்லிட்டு. எலியாவுக்கும் அப்படி தான் கொடுக்குறாரு. அதே போல் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிறதான பலவீனங்கள் நமக்குள்ளேயே ஒளிஞ்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம வேற காரணம் சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அந்த காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் அதை சுதந்திரிச்சு கொள்ளணும். ஆண்டவரே, என்னை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறணும், சாத்தானுடைய திட்டம் நிறைவேறக்கூடாதுன்னு நீங்கள் தினந்தோறும் ஜெபிக்கும் போது தான் அதில் இருக்கிறதான ஒரு வல்லமை உங்களை விடுதலையாக்கும். ஆமேன். ஸோ நம்ம குறிப்பாக ஒரு 2 காரியத்துக்காக ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஆவியானவர் ஏவினார். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு காரியம் சபைக்காக ஜெபிக்கலாம். இன்னும் அநேகர் இருக்காங்க மினிக்கில். ஆனாலும் ஒரு மந்தமாக அப்படியே சபைக்கு போகணுன்னா ஒரு மந்தம், நம்ம அப்படின்ற ஒரு அசால்ட் தனம். ஆனால் ஆண்டவர் அதை விரும்பவே மாட்டார். எப்படி புதிய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாரும் கூடி வரும்போது தான் அக்கினிமயமான நாவுகள் வந்தது. அதே போல் பழைய ஏற்பாட்டு காலத்துலேயும் சபைன்னு சொல்லப்படலனாலும் ஜனங்கள் கூடி வரும்போது தான் ஆண்டவர் பலமாக இடைப்பட்டார். இன்னைக்கு சபைக்கு வராதபடி இந்த சபையெல்லாம் எப்போ மூடப்படும்? சபையில் ஆளே இல்லைன்னா மூடிடுவாங்க இல்லை? அந்த மாதிரி சபையில் ஆள் வராமல் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் சாத்தானின் திட்டம்.
போயின்ன செஞ்சின்ன அந்த மாதிரி ஒரு அந்த எண்ணம் மக்களுக்குள்ள, கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஆண்டவரை அறிஞ்சு ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ பேர் அபிஷேகத்தில் இருந்தவங்களே இன்னைக்கு வந்து அந்த மந்த ஆவியினால் அவங்க சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆன்லைனில் பார்க்குறதுக்கும் சபைக்கு வரத்துக்கும் ஈக்குவல் ஆகாது. சில காரணத்தினால சிலர் வர முடியாமல் இருக்கலாம். ஆனால் சபைக்கு வராமல் இருக்கிறவங்க தயவு செய்து சபைக்கு வாங்க, அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ரெண்டாவது வந்து மெயினாக இந்த ஜெர்மன் லாங்குவேஜ் ஒரு கோலியாத் மாதிரி இருக்குது எல்லாருக்கும். ஒரு வேலையில் அடுத்த ஸ்டெப்பு போகணுன்னா ஜெர்மன் லாங்குவேஜ், படிப்பில் ஒரு சர்டிஃபிகேஷன் முடிக்கணுன்னா ஜெர்மன் லாங்குவேஜ். அந்த கோலியாத்திலேருந்து ஆண்டவர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜெயம் தரணும். என்ன, அது சோர்வடைய பண்ணக்கூடாது. நம்ம அதை மேற்கொள்ளணும். எப்படி அதை கற்றுக்கொள்ளக்கூடிய விசேஷித்த ஆவியை ஆண்டவர் தானியேலுக்கு கொடுத்தது போல நமக்கும் கொடுப்பார். அதை விசுவாசித்து இந்த 2 குறிப்புக்காக ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், இந்த நாளில் இந்த வார்த்தையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா அப்பா சபையிலே உங்கள் பிரசனம் இந்த நாள் நாங்கள் ஆராதிக்கும் போது கூட அப்பா உங்கள் பிரசனம் எவ்வளவு அதிகமாக இருந்தது ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, ஜனங்கள் சபைக்கு வரணும். காலியாய் ஒரு இடம் கூட இருக்கக்கூடாது அப்பா, காலியாய் ஒரு இடம் கூட இருக்காது. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா ஜனங்களை கொண்டு வாங்கப்பா. மந்த ஆவியிலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவரே. கர்த்தரை தேடுகிற இருதயத்தை ஜனங்களுக்கு தாங்க. தாவீது வாஞ்சித்தது போல நான் கர்த்தரை தேட போகிறேன் என்ற அந்த வாஞ்சியை தேவன் தரும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலே கூட அப்பா இந்த சபையை நடத்துகிறதான ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பாஸ்டரையை ஒப்பு கொடுக்கிறேன், அவங்க குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். வேலி அடைத்து காத்து கொள்ளுங்கப்பா, பிள்ளைகளை வேலி அடைத்து காத்து கொள்ளுங்க. இந்த சபைக்கு மியூசிக்ல ஹெல்ப் பண்றவங்க, ஆராதனையில ஹெல்ப் பண்றவங்கள அவங்க தேவைகளை சந்திங்கப்பா, தேவைகளை சந்திங்கப்பா. இந்த சபைக்கு சிறு சிறு காரியம் செய்கிறவர்களையும் ஆண்டவரே, சபைக்கு ரெகுலரா வருகிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நன்றி, நீர் அப்படியே அப்பா இந்த இடம் நிரம்ப போது சாத்தான் வெட்கப்பட்டு போவான், சத்ரு வெட்கப்பட்டு போவான். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. ஜனங்கள் திரளாய் வந்து அப்பா உம்மை ஆராதிக்கணும் ஆண்டவரே. ஜெர்மனிலே உம்முடைய ராஜ்யம் அப்பா கட்டப்பட வேண்டும் அப்பா, உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. ஹல்லேலூயா. அப்பா இந்த நாளிலே கூட அப்பா ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே விசா பிரச்சனையினாலே அப்பா சர்டிஃபிகேஷன்ஸ்னால ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சோர்ந்து போய் இருக்காங்கப்பா. நான் பலவீனன் போல இருக்கிறேன், இந்த லாங்குவேஜ்னால ஒரு ஸ்டெப்புக்கு மேலே எனக்கு மேலே போக முடியலையே, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் நான் வெட்கப்பட்டு இருக்கிறேனே, இந்த லாங்குவேஜ் என்னை சிறுமையானவனா என்னை சிறுமைப்படுத்துகிறதே, என் டேலண்ட் எல்லாம் எங்க, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சது இந்த ஒரு லாங்குவேஜ் அதை தடை பண்ணுகிறதே. இந்த கோலியாத் அப்பா அதை மேற்கொள்ளப்பா நீர் பலன் தரும்படி ஜெபிக்கிறேன், பலன் தரும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் அந்நிய பாஷையில பேசி விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. ரீமாதோரா ஷேகராபா லிதோராபா ஹரியா ஷஹா இமாதோலிஹா தியா கரபா உஷதரல ரபா. எல்லா மந்த ஆவி, எல்லா கனநித்ரையின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு, வெளியேறு. ஹல்லேலூயா. படிக்கும் போது தூக்கத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு. ஹல்லேலூயா. ஓ ரீமாஷியா துலிமி ஹே அந்துரபா ரீகரபா ஷிகரபா உலிமி ஹேந்திர ஹஷியா கரல ரபா இத்ரவ மஹத்யோ கரபா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை சோர்வடைய பண்ண வந்த அந்த ஆவி சோர்வடைகிறது. இப்போ உன்னை சோர்வடைய பண்ண வந்த ஆவி இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே சோர்வடைகிறது, இயேசுவின் நாமத்தினாலே சோர்வடைகிறது. நம்மோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர், நம்மோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், பலன் பூரணமாய் விளங்கும். நீ கேட்கிற ஏன் எனக்கு இது நடக்குது, ஏன் இது நடக்குது, ஏன்னா என் கிருபை
உனக்கு போதும் மகனே, என் கிருபை உனக்கு போதும் மகளே, நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த நிலையிலிருந்து நீ உயர்த்தப்படும் போதுதான் நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அதற்கு தான் உன் வாழ்க்கையில் இது அனுமதிக்கப்பட்டிருக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இந்த நாளில் அப்பா நீங்க எங்களோடு இடைப்பட்டீங்க. இந்த வார்த்தை வீணா போகக்கூடாதப்பா. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை அப்பா எங்கள் ஜனங்களை அனல் மூட்டி எழுப்பணும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.